ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அப்பாடா, இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யமுனா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு தெரிஞ்சிருச்சு, குமரனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல நேற்றுக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா, கங்கா வந்து யார்கிட்டையுமே நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது ஒருவேளை மறைச்சிருவாங்களோ, யமுனா மேலே இருக்க பிரச்சனை, அதாவது யமுனா மேலே இருக்க தப்பை வந்து மறைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பயந்துருந்தேன். பட் வந்து நான் பயந்த மேலே அது நடக்கல. அதை எதிர்பாருங்கள், அதுதான் எம்என் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் முக்கியமான விஷயங்கள் யமுனா பற்றின விஷயம் குமரனுக்கும் தெரிஞ்சிருச்சு, முக்கியமாக வந்து நிவினுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நிவின் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கோவமாக போயிட்டு கொஷின்லாம் பண்ணுறாரு. ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து திருந்தலைங்க யமுனா. ஸோ இன்னும் அவங்க வில்லியாக தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே உனக்கு சொன்னது காவேரி தானே, அவள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் வந்து நிவின் அப்படி வெறுப்பேற்றிட்டே இருக்காங்க. ஸோ அறையப்படுறதுக்கே போயிட்டாரு கோவத்தில். பட் என்ன ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ நிவின் 2 விட்டுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ரொம்ப நல்லா நிம்மதியாக இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டார் அடிக்காமல். ஸோ என்னதான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ யமுனா முழுசாக வில்லியாகவே மாற போகிறாங்க போல். ஸோ ஆனால் ரொம்ப காவிரியோட கேரக்டர் ரொம்ப சீப்பாக பேசுகிறது தான் வந்து கஷ்டமாக இருக்குது. நிவினும் காவிரியும் ரொம்ப சூப்பரான நல்ல கேரக்டர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருக்கும்போது இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறாங்களே. அது கூட பிறந்த தங்கச்சியே இந்த அளவுக்கு பேசுகிறாங்க பாருங்கள். அதுதாங்க மனுஷன் ஒருத்தவங்க மேலே வந்து சந்தேக பற்றி வந்துச்சுன்னா ஸோ யாருன்னு கூட யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு பாயிண்ட் நினைக்கும் போது. ஸோ அடுத்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம கூடிய சீக்கிரமே வந்து வெனிலாக்கு நிறைய திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து அப்டேட் வந்துச்சு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்மே கிடச்சிருக்கு. ப்ரீவியஸாக அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நர்ஸுமே வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த நர்ஸை பார்க்கும்போது ஸோ கடவுள் வந்து எல்லாருக்குமே நேராக வந்து உதவி பண்ண மாட்டார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உதவி பண்ணுவார். அந்த உதவி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படி தான் வந்து கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணுவாங்க. ஸோ கடவுள் வந்து யாருக்குமே ஸ்ட்ரைட்டாக கடவுளே வந்து உதவி பண்ண மாட்டார், யாரோ ஒரு ரூபத்தில் நம்ம கடவுளை வந்து உதவி பண்ணுவார். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரியல் லைஃப்லேயுமே அந்த உதவி வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காவேரிக்கு அந்த நர்ஸ் தான் கடவுளாக இருந்திருக்காங்க காவேரிக்கு. ஸோ நர்ஸ் மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துல காவேரி வந்து இப்போ வெண்ணிலாவை போய் மீட் பண்ணியிருக்க முடியாது இல்லையா. ஸோ இன்னைக்கு எபிசோடில் எனக்கு அந்த நர்ஸை பார்க்கும்போது தான் காவேரிக்கு கடவுளாக தெரிஞ்சாங்க. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு அவங்கள பார்க்கும்போது. ஸோ அவங்களோட உதவி மூலயமா போயிட்டு நம்ம காவேரியுமே வெண்ணிலாவை போய் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒருத்தவங்க கடவுளாக வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அது ரியல் லைஃப்லேயுமே நடந்திருக்கும். அந்த எபிசோட் பார்க்கும்போது எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அது கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா கிட்ட காவேரி பேச முடிஞ்சிச்சு. ஸோ காவேரி மனசுல என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ஸோ விஜய் எந்த அளவுக்கு நல்லவர் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வெண்ணிலாக்கு வந்து சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்பவே கஷ்டமாக அழுதுட்டு இருப்பாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு காவேரியை பார்க்கும்போது. ஸோ எந்த லெவலுக்கு வந்து அவங்களோட கணவருக்காக அவங்க எந்த அளவுக்கு உருகி வெண்ணிலா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த சீன் அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம கங்காவும் காவேரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எல்லாத்துலேயுமே தைரியமாக இருப்பே காவேரி, நீ ஏன் உடஞ்சிட்ட? ஆமாம், எங்களுக்கும் இந்த உடஞ்ச காவேரி வேண்டாம், தைரியமாக போல்டாக மூவ் பண்ணி நம்ம இவரை கூட்டு வரணும், விஜய் வந்து வெளில கூட்டு வரணும், அந்த காவேரி தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குமே அது தோணுச்சு. பட் இருந்தாலும் கங்காமா நீங்கள் பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு. அவங்களே வந்து ஒரு கோபத்தில் பர்ஸ்ட் ஆகி நீங்கள் அம்மா கிட்ட சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது கங்கா மேலே. இன்னொரு பக்கம் நம்ம கங்காவும் குமரனும் பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையை சொல்லிடுறாங்க, நம்ம விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்துதான் நம்ம நிவினும் ராகினியும் பேசிப்பாங்க. கிட்டத்தட்ட ராகினி கொஞ்சம் வந்து மனசு விட்டு அவங்க எதனால் இந்த லைஃப்பை சூஸ் பண்ணாங்க, இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளோவில் வந்து நிவின் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணதால ஃபோனையுமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து குமரனும் நிவினும் பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் யமுனா தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. பக்கம் நீ ராகினி மூலியமாக வந்து பசுபதி இருக்க இடத்த கண்டுபிடி, நான் வந்து வெண்ணிலோட மாமாவோட அட்ரஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு நான் அவங்க லொக்கேஷனுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலி மூலியமாக ஏதாச்சும் தெரியுதா நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி குமரன் ஒரு பக்கம் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து வெண்ணிலோட மாமாவை தேடுறேன், நீ வந்து பசுபதியை தேடு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து செப்பரேட் பண்ணி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட உண்மையும் சொல்லிட்டு யமுனா கிட்ட போயிட்டு ஒரு ஷவுட் அவுட் பண்ணுறதோட எபிசோடுமே எண்ட் ஆகுது. ஸோ ஒரு ஃபயராக தான் இன்றைக்கி அந்த கடைசி மூமெண்ட்லாம் இருந்துச்சு. எனக்கு எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற உங்களோட ப்ரெடிக்ஷன் எதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.